இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதிக்கும் பிரச்சனையில் மத்திய அரசின் அறிவிக்கைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, இப்பிரச்சினை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் தீர்ப்பிற்கு பின்னரே தமிழக அரசின் முடிவு குறித்து தெரிவிக்கப்படும் என்று கூறினார். முதலமைச்சரின் இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்களும் காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினரும் அவையில் இருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஏதோ ஒரு அறிக்கையை படித்துவிட்டு அமர்ந்து விட்டார். அதற்கு பிறகு நான் எழுந்து சட்டமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் போடுவதற்கு கூட இந்த அரசு தயங்குகிறது. சரி, ஒரு வார்த்தையாவது இதை கண்டிக்கின்ற வகையில் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர்களிடத்திலும் இந்த சட்டத்தை பற்றி கேட்ட நேரத்தில் இன்னும் படிக்கவில்லை. அதை முழுமையாக படித்ததற்கு பிறகுதான் நான் அது குறித்து கருத்து சொல்லுவேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதேபோல்தான் சட்டமன்றத்திலும் அதை பற்றி எதுவும் பேசாமல் உட்கார்ந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் காலிலே விழுந்து பஜனை பாடுகிற, லாலி பாடுகிற ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சியாக, சான்றாக அமைந்திருக்கிறது.